Hello Pasangala, Vanakkam and welcome. This is your master teacher Nivetha, making bio learning very simplified just for all of you guys. The very first step towards success is believe. இது ரொம்ப சாதாரண வார்த்தையா இருக்கலாம், பட் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் we should believe ourselves. ஸோ யார் உங்களை நம்புறாங்களோ இல்லையோ நீங்கள் உங்களை நம்புங்க. Believe in yourself and then start working towards your goal. Today, if not today, one day you will reach where you want. அவ்வளோ சீக்கிரம் யாரும் give up பண்ணாதீங்க. Yes, good afternoon. I have many people joining in. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? How are you all? Yes. So இன்னைக்கு நான் செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி I have an important piece of information. Vedantu's daily practice problem. So இன்னைக்கு செஷனில் நான் ரொம்ப முக்கியமான விஷயம் பண்ண போகிறேன், translation. அந்த ஒரே ஒரு டாபிக் தான் in detail. I'm going to make translation very easy for all of you guys. So end of the sessionல you will be given a link in the description. அதை ஃபாலோ பண்ணி இப்பயே நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு குயிக்காக டெஸ்ட் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், கஷ்டமான கொஸ்டின்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுக்கல. ஓகே, it will be very easy question. Don't forget to attend the quiz at the end of the session. Yes, all are good. I am also doing great. Yes, let's get into the session. So நம்ம போன செஷனில் என்ன பார்த்தோம்? What did we discuss? We discussed ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஒன்று வந்து we discussed transcription, இன்னொன்று genetic code பற்றி பார்த்தோம், features of genetic code பார்த்தோம். கரெக்டாக? இன்றைக்கி நம்ம கிளாஸில் translation பார்க்க போகிறோம். Translationனா என்ன பசங்களா? Can you guys tell me what is translation? I will wait for answers. ஸோ யாரெல்லாம் இந்த லைவை பார்த்துட்டு இருக்கீங்களோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த லைவை லைக் பண்ணுங்கள். எஸ். ஸோ translation இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். அது வந்து நம்ம சென்ட்ரல் டாக்மாவோட எண்டுக்கு வந்தாச்சு. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்? டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். கரெக்டாக? DNA to RNA, இது நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். கரெக்டாக? RNA to protein. So what RNA is converted into protein pasangla? mRNA. Yes, it is a protein from RNA. Very good. So mRNA, அதை specify பண்ணிக்கோங்க. Okay, no other RNA cannot be converted into protein. It is mRNA which is synthesized into protein. So இந்த process தான் நம்ம translation ன்னு சொல்கிறோம் பசங்களா. Okay, is it clear guys? ஓகே, ஸோ நம்ம இந்த டிரான்ஸ்லேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வில் குவிக்லி ஹாவ் அ டிஸ்கிரிப்ஷன் ஆன் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் RNA. ஸோ இந்த டாபிக் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்க்ளூட் பண்ணலான்னு நினச்சிட்டு இப்போ இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகே, எஸ், வெரி குட். ஸோ என்ன டைப்ஸ் ஆஃப் RNA? ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் mRNA, கரெக்ட்? தென் யூ ஹாவ் rRNA, தென் யூ ஹாவ் tRNA. ஓகே, இது மூணு தான் மேஜர் டைப்ஸ். நிறையா இருக்குது, பட் மேஜர் டைப்ஸ் உங்கள் சிலபஸ்க்கு இவ்வளோ போதும். இந்த 3 RNAல எது மோஸ்ட் abundant RNA? கேன் எனிவன் டெல் மீ? நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் 1 RNA இஸ் மோஸ்ட் abundant. நிறையா இருக்குது அந்த RNA நம்ம செல்லில். அது என்ன RNA? கேன் எனிவன் திங்க் அபவுட் இட்? லெட் மீ see who will answer it. Very good, excellent, very good. So your rRNA is the most abundant RNA. Yes, very good Varsa. Yes, excellent pasangla. So mRNA, adukapro you have tRNA. mRNA is least. Okay, now let's start understanding the RNA world. Okay, so இந்த RNA வந்து எதுக்கு ரொம்ப முக்கியம்னா 3 RNAவும் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் நம்ம டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸை நடத்துகிறாங்க பசங்களா. ஓகே, அந்த ஸ்டோரியை தான் நான் இன்னைக்கு உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் mRNA. mRNA ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். அது என்னன்னு சொல்லுவோம் பசங்களா? மெசஞ்சர் RNAன்னு சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? why is it called messenger RNA? Yes Bala, correct. Ribosomal RNA, very good. Why? Yeah, அது வந்து நம்ம messenger RNA ன்னு சொல்கிறோம் because it is the one which is going to carry the information. நம்ம ப்ரோட்டீனில் என்னென்ன அமைனோ ஆசிட் இருக்கோன்ற இன்ஃபர்மேஷன் வந்து யார் கேரி பண்ணுறா பசங்களா? உங்கள் mRNA. ஓகே, ஸோ mRNA 2 விதமாக இருக்குது. கரெக்டாக? லாஸ்ட் கிளாஸ் only we discussed polycistronic,
Monocistronic. Can anyone in the class tell me what is polycistronic and monocistronic? அப்படினா என்ன? What is poly? What is mono? Polycistronic na they contain more than one structural gene. அது எங்க இருக்கு பசங்களா? இதெல்லாம் நான் போன வீடியோல கிளியரா சொல்லியிருந்தேன். It is present in prokaryotes. Monocistronic எங்க இருக்கு? Eukaryotes. Okay, so it is your mRNA which is going to act like a template. Okay, so using this template we will have the protein that will be synthesized. அவ்வளோதான் mRNA பற்றின இன்ஃபர்மேஷன். ஓகே, ஏன்னா வேறு இன்ஃபர்மேஷன்லாம் நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் rRNA. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான RNA, the most abundant RNA. எங்கே இருக்குது என்னோட rRNA? ரொம்ப சிம்பிள். It is present in my ribosomes. என்னோட ரைபோசோம்ஸ்குள்ளே வந்து இந்த rRNA இருக்குது. இந்த rRNA function என்னன்னா, they are all enzymatic in nature, so they help in various function. Okay, அதோட function என்ன பசங்களா? Enzymatic. Okay, நிறைய RNAs இருக்கு. 16S rRNA, okay, 5S rRNA, இந்த மாதிரி நிறைய விதமான RNA உங்கள் ரைபோசோமில் இருக்குது. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி இருக்குது. தே ஃபங்க்ஷன் ஆஸ் என்சைம்ஸ். எல்லாருக்கும் இது வரைக்கும் புரிஞ்சதா? ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. இப்போ நாம் பண்ண போன RNA தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான RNA, அண்ட் திஸ் RNA இஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க உங்கள் NCERTயில். Okay, so the RNA is none other than tRNA. So T here stands for what பசங்களா? Transfer RNA. என்னன்னு சொல்லுவாங்க இதை? Transfer RNA ன்னு சொல்லுவோம். Okay, so இதை டிஸ்கவர் பண்ணது யாரு தெரியுமா? It was a person called Robert Hawley. Okay, இவர் வந்து ஒரு மாடல் கொடுத்தாரு, clover leaf model of tRNA சொன்னார். ஸோ அவர் டிஸ்கிரைப் பண்ண tRNAயும் clover leafம் ஒரே மாதிரி இருந்துச்சு. அதனால அவர் அதை clover leaf model of tRNA ஈஸியாக வச்சுட்டார் பேரை. ஓகே, ஸோ tRNA கூட ஸ்ட்ரக்சருக்குள்ளே போகலாம். tRNA is again a structure like this. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், the parts of your tRNA. ஓகே, எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இது வந்து இப்படிப்பட்ட ஒரு மாலிக்யூல். Okay, so it will have a 5' end and it will have a 3' end. Yes, it's called adapter molecule. Very good. Okay, so அது வந்து 5' end. ஏன் அது adapter molecule ன்னு சொல்லுவாங்க? Can anyone think of it? Why is tRNA called as an adapter molecule? Okay, so இது 5' end, இது 3' end. Okay, இதை வந்து நம்ம சில ஸ்பெஷல் நேம்ஸோட சொல்லுவோம். ஓகே, இதை நம்ம 𝒑𝒐 சொல்லுவோம். ஓகே, இதை வந்து நம்ம DHUன்னு சொல்லுவோம். ஏன் சொல்லுவோன்னு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் எழுதிடுறேன். இதை வந்து நம்ம ஆன்டி கோடான்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம் பசங்களா? ஆன்டி கோடான்னு சொல்கிறோம். இதை வந்து அமைனோ அசைல் எக்செப்டார் சைட்டுன்னு சொல்கிறோம். Okay, these are the different parts of your tRNA. Yes, all of you got me? Okay, இதை வந்து நம்ம வேரியபிள்னு சொல்கிறோம். ஏன்னா இது எல்லா tRNAலும் வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் 3' end. உங்கள் 3' எண்டில் ஒரு அமைனோ ஆசிட் எக்செப்டார் சைட் இருக்குது. நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், why do we call tRNA as adapter molecule? Bala told it's an adapter molecule. Very good. But why is it called as an adapter? யாருக்காச்சும் தெரியுமா? Does anyone know why do we call tRNA as an adapter molecule? Because it carries amino acid. Okay, அது transferன்னு ஏன் சொல்கிறோம்? Because it is going to transfer the amino acid to the site of protein synthesis பசங்களா. அதனால தான் அதை வந்து நம்ம adapter moleculeன்னு சொல்கிறோம். Yes, because it can bind with both mRNA and amino acid. Very good. Yes, that's why we call it as an adapter molecule.
Okay, so which end of your tRNA binds to your amino acid? It is your 3' end. So inga da enoda amino acid bind agum. So simple ana question, to which part of your tRNA does amino acid bind? It binds to your 3' end. Okay, it can be a direct question in your NEET exam. Okay, இப்போ இந்த பாட்டுக்கு வருவோம். 𝒕𝒐. இது ஏன் சைன்றோனா, இது ஒரு ஸ்பெஷல் பேஸ், சாதாரண பேஸ் கிடையாது. சாதாரண பேஸ்னா யூரிடின், கரெக்டா? இங்கே வந்து யூரிடின் தவிர இன்னொரு ஸ்பெஷல் பேஸ் இருக்குது, அது பேர் சூடோ யூரிடின். ஓகே, ஸோ வாட் இஸ் இட் கால்? சூடோ யூரிடின். இந்த சூடோ யூரிடினோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இந்த ஓல் 𝒕𝒐 ஆம்னு வாங்க. ஆம்னா ஒரு பார்ட். ஓகே, இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் ரைபோசோம் ரெக்கக்னிஷன். ஸோ ரைபோசோம் கிட்ட போய் இது பைண்ட் ஆகணும்ல, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் ரைபோசோம் ரெக்கக்னிஷன். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான், ஆனால் திஸ் வில் ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ட்ரான்ஸ்லேஷன் பெட்டர். ஓகே, எல்லாருக்கும் இது வரைக்கும் புரிஞ்சுதா? டிட் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட் ஸ்டில் ஹியர்? ப்ளீஸ் டூ டெல் இட் இன் த சாட் பாக்ஸ். இப்போ DHU ஆம் அது முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம், இப்போ இந்த ஆம் பார்ப்போம். ஸோ இது வந்து DHU ஆம்னு சொல்கிறோம். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் பேஸ் இருக்குது பசங்களா? டைஹைட்ரோயூரிடின் என்ற ஒரு ஸ்பெஷலான ஒரு பேஸ் இருக்குது. ஓகே, இந்த டைஹைட்ரோயூரிடினோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் ரெக்கக்னிஷன் ஆஃப் என்சைம். அது வந்து ரெக்கக்னிஷன் ஆஃப் ரைபோசோம், இது வந்து ரெக்கக்னிஷன் ஆஃப் என்சைம். Okay, yes, anticodon. I'll come to it. Okay, so இது என்னது? Recognition. என்ன என்சைம்னு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறேன். Recognition of enzyme. Lasta, the most important part of your tRNA. என்னது? Your anticodon. Correct? So anticodon ஓட function என்ன? Can anyone tell me what is the function of anticodon? Anticodon இது வந்து உங்க mRNA. Okay, mRNAல என்ன இருக்கும்? Codon இருக்கும். The codon and anticodon will base pair. Okay, say for example, the codon is AUG. Okay, what will be the anticodon? UAC. They will base pair. Okay, so they can ask you which part of your tRNA binds to the mRNA. It is your very good Kirtika. Hi Kirtika. Very good Pranita. Very good. It binds to mRNA. Okay, all of you, please do watch it till the end. I'll make translation very, very easy. Okay, இவ்வளோதான் பசங்களா உங்களோட tRNA ஸ்ட்ரக்சர். ஓகே, 4 ரீஜன் வேரியபிள் வந்து மாறிட்டே இருக்கும் ஒரு tRNA-லையும். ஓகே, did everyone understand the structure of tRNA? Any doubts in structure of tRNA? ஓகே, இன்னொரு விஷயம், இது உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. இது வந்து 2D மாடல், கரெக்டாக? 2-dimensional மாடல். இதே 3-dimensional மாடலில் உங்களோட tRNA வந்து இன்வெர்டட் எல்ல இருக்கும். இது ஒரு வாட்டி நீட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இட் லுக்ஸ் சம்திங் லைக் திஸ். ஓகே, இன்வெர்டட் எல். They can ask you the 3-dimensional shape of tRNA is inverted L. That's it. This question was asked once in your NEET exam. ஓகே, இவ்வளோதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவை tRNA பற்றி. வாங்க ட்ரான்ஸ்லேஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, yes, it is here. Yeah, what is translation? We already discussed, correct? Translation refers to the process of polymerization of amino acid. எத்தனை amino acid இருக்கு? Yes, எத்தனை amino acid இருக்கு? எல்லா ஆர்கானிசம்ஸ்லையும் மொத்தமாக சேர்த்து எத்தனை அமைனோ ஆசிட் இருக்குது பார்ப்போம். எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு. வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் அமைனோ ஆசிட்ஸ்? Yes, translation synthesis of protein. Very good. Tell me how many amino acids. Very good. Yes, there are 20 amino acids. See, இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். உலகத்தில் millions of protein இருக்கு. And all those millions of protein, only these 220 amino acid. Okay, வெறும் இந்த 20 amino acid தான் எல்லா ப்ரோட்டீன்ஸ்லையும் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அதோட காம்பினேஷன் வேறு வேறையாக இருக்கும், அவ்வளோதான். And one more question. What is the bond that is present between the amino acid? இங்கே ஒரு bond இருக்குது, கரெக்டாக? What is the bond that is present between the amino acid? This also everyone will know it. Biomoleculesல பண்ணியிருந்தேன். The bond that is present between amino acid. Yes, 20. Correct, correct.
Can anyone tell me? That is your peptide bond pasangla. So peptide bond is the bond that is present. Yes, very good. Peptide bond is the bond that's present between the amino acid. So translation endradhu onnume illa. It is the amino acids which are linked by peptide bond. Avladhan. Let's make it very very simple. Okay? Yes. Is translation catabolic or anabolic? Again, I have a question to the crowd. Okay, translation endradhu or catabolic ana process or anabolic ana process. First of all, what is catabolism? Yes, very good Pranita, very good Varsha. It's peptide bond. Okay, so what is this? Catabolic na it is a breakdown reaction. Anabolic na it is a synthesis reaction. So is translation catabolic or anabolic? Simple question. Now catabolic na anabolic na nu solliten. It is an anabolic process. Okay, catabolic na enna? Breakdown. Inga breakdown nadakudha? Kedaiyadu illaya? So there is a synthesis that is happening. So anabolic is synthesis. So indha mari information da neenga ellarum kathukanum. Okay, yes, it's not a breaking process, it's a synthesis process. Okay, enna synthesize agudhu? Amino acid vandu peptide ah synthesize agudhu. Purinjada Tranita? Okay, synthesis of protein. So naraya energy thevapadum. Okay, it's an energy consuming process. Okay, so energy is consumed. நிறைய எனர்ஜி, எவ்வளோ எனர்ஜின்னு ஒரு பெப்டைடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 ATPs. ஓகே, ஃபார் அ பாலிபெப்டைட் அந்த அளவுக்கு எனர்ஜி வந்து கன்சியூம் ஆகும். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டுட்? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். டிரான்ஸ்லேஷன் அனபாலிக் ப்ராசஸ், அது கெட்டபாலிக்கே கிடையாது. எஸ், ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் டிரான்ஸ்லேஷன் பசங்களா. இதை தான் நான் பெப்டைட் பாண்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ யூ கேன் சி திஸ் இஸ் ஒன் அமைனோ ஆசிட். Okay, this is your second amino acid. So the carboxyl group, okay, the carboxyl group of one amino acid reacts with the amino group of another amino acid. Okay, COO group amino group react agum. React agi enna agum? A water molecule is removed. Okay, so this kind of reaction enna solluvaanga? Water molecule remove pannapattuchuna அந்த reaction என்னன்னு சொல்லுவாங்க? Can anyone tell me what is a kind of reaction that involves removal of water molecule? It is called condensation. Okay, a condensation reaction happens. Okay, the removal of water molecule happen, a peptide bond is formed. Now already sonna mari, it requires energy. It is an energy consuming process. Naraya energy thevapadudhu. Yes, it's dehydration or condensation. Absolutely correct. Okay, can we continue, all of you? Any doubts still here, whoever is watching? Okay, steps in translation. So translation kulla poradhukku munadi டிரான்ஸ்லேஷனுக்கு என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் தேவை. ஸோ இது ஒரு ப்ராசஸ், கரெக்டாக? அந்த ப்ராசஸ்க்கு சில திங்ஸ் வேணும், கரெக்டாக? சில ரா மெட்டீரியல்ஸ் வேணும். என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ்? கேன் எனிவன் டெல் மீ வாட் ஆர் த ரா மெட்டீரியல்ஸ் தட் ஆர் ரிக்வயர்ட் ஃபார் டிரான்ஸ்லேஷன்? ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் ரைபோசோம்ஸ் தேவை, கரெக்டா? என்னோட ரைபோசோம்ஸ் தான் தே ஆர் த சைட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். எஸ் ஆர் நோ? Yes or no pasangla? Then I need mRNA. Okay, then I need tRNA, then I need rRNA. Okay, then I need an enzyme called amino acyl tRNA synthase, and I obviously need lot of ATPs. Naraya ATPs தேவை, because it is an energy consume. Very good. rRNA, tRNA, mRNA நிறையா தேவை. ஸோ இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ஒரு கேரக்டர்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டோரியில் ஒரு கேரக்டர் இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி உங்கள் டிரான்ஸ்லேஷனில் இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு கேரக்டர் வந்து என்னென்ன பண்ணோன்றது தான் யுவர் ஸ்டோரி ஆஃப் டிரான்ஸ்லேஷன் பசங்களா. புரிஞ்சுதா? Did everyone understand still here? இந்த requirements புரிஞ்சாலே போதும், பாதி டிரான்ஸ்லேஷன் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இன்னொரு விஷயம், ரைபோசோம் பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். உங்கள் ரைபோசோமில் வந்து ஸ்மாலர் சப்யூனிட் இருக்கும், அதே மாதிரி லார்ஜர் சப்யூனிட் இருக்கும்.
கரெக்டாக உங்கள் ப்ரோகேரியாட்டிக் ரைபோசோமே எடுத்துக்கிறேன் ஃபார் தட் மேட்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் யோர் 30s, திஸ் இஸ் யோர் 50s. ஓகே, இந்த ரெண்டு சப்யூனிட்டும் ஓகே கேர்ஃபுல்லாக கேளுங்க. இந்த ரெண்டு சப்யூனிட்டும் ஒன்றா இருக்கணும்னா இஃப் தே ஹாவ் டு பி அட்டாச் டு ஈச் அதர் யூ நீட் அன் அயான் கால் Mg2+. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ very very potent question in your NEET. What is the ion that is responsible for the structure of ribosome? எல்லாருமே சொல்லுங்க, what is the ion? It is Mg2+. இது தெரிஞ்சா 4 marks கிடைக்கும் பசங்களா. 4 marks கிடைச்சா you will be several lakh ranks ahead போயிடலாம். lakh இல்லை several thousands rank ahead போயிடலாம். ஓகே, this is very very important. ஓகே, இப்போது இந்த ரைபோசைமில் எஸ்பெஷலி இந்த ஸ்மாலர் சப்யூனிட்டில் 3 சைட் இருக்குது. SITE சைட் இருக்குது, பிளேஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது என்னென்ன சைட்டுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ரொம்ப முக்கியம். E சைட், P சைட், A சைட். என்னது? E, P, A. ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் புரியணும்னா இந்த விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப கிளியராக புரியணும். ஈனா என்ன? எக்ஸிட். ஓகே, E ஃபார் எக்ஸிட். Pனா என்ன? பெப்டிடைல் சைட். என்ன சைட் பசங்களா? பெப்டிடைல் சைட். ஓகே, ஏனா என்ன? அமைனோ அசைல் tRNA பைண்டிங் சைட். ஓகே, எல்லாருக்கும் இது புரிஞ்சுதா? ரைபோசோமோட ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? What is ribosome? What are the 3 parts? இது எங்கே இருக்குது? என்னோட smaller subunitல இருக்குது. E site, P site and A site. Any doubts still here? Please do let me know. இப்போ நம்ம ப்ராசஸில் நடக்கிற ஸ்டெப்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ your translation involves 4 important steps. Okay, so shall we get into the steps now? First, the very first step is synthesis of amino acyl tRNA. இல்லை இந்த ஸ்டெப்பை சார்ஜிங் ஆஃப் tRNA கூட சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம் பசங்களா? சார்ஜிங் ஆஃப் tRNA சொல்லுவோம். ஓகே, த நெக்ஸ்ட் ஸ்டெப் இது சேம் தான். இனிஷியேஷன், elongation, ஓகே, டர்மினேஷன். இது எல்லாத்துலேயும் ஒரே ஸ்டெப் தான். இப்போ நம்ம இது ஒரு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் ஸ்டில் நவ். ஃபஸ்ட்டு சிந்தசிஸ் ஆஃப் அமைனோ அசைல் tRNA பார்க்கலாமா? எஸ். ஸோ இதை வந்து நம்ம ஆக்டிவேஷன் ஆஃப் அமைனோ ஆசிட் இல்லை சார்ஜிங் ஆஃப் tRNAன்னு சொல்லுவோம். வாட் இஸ் திஸ்? இந்த tRNA வந்து ஒரு எம்டியாக இருக்குது. கரெக்டாக நீங்கள் பார்த்த மாதிரி இங்கே பாருங்கள், இது வந்து உங்கள் tRNA, இது வந்து ஒரு எம்டியான ஒரு மாலிக்யூல். Okay, the process of adding amino acid to tRNA, I repeat, the process of adding amino acid to tRNA is called charging. இல்லை ஆக்டிவேஷன் ஆஃப் அமைனோ ஆசிட்னு சொல்லலாம். அமைனோ ஆசிடுக்கு தானாக அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இடத்துக்கு வரக்கூடிய கேப்பபிலிட்டி இல்லை. ஸோ அதுக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த ஹெல்பிங் மாலிக்யூல் எது? tRNA. எஸ், அண்டர்ஸ்டுட் கைஸ்? புரிஞ்சதா இது வரைக்கும்? ஓகே, ஸோ இதில் வந்து 2 ஸ்டெப் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட், ஆல் ஆஃப் யூ கான்சன்ட்ரேட். அமைனோ ஆசிட் ஓகே ரியாக்ட்ஸ் வித் ATP. ஓகே, ரொம்ப கிளியராக புரியணும் தான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் an enzyme, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. அமைனோ அசைல் tRNA synthase. என்ன என்சைம் வருது பசங்களா? இங்கே அமைனோ அசைல் tRNA synthase வருது. ஓகே, ஸோ வாட் இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் பசங்களா? இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அமைனோ அசைல் ஓகே AMP. ஓகே, இந்த அமைனோ ஆசிட் வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவ் ஆகுது, அது கொஞ்சம் எனர்ஜி பூஸ்டப் ஆகுது, ப்ளஸ் யோர் ADP இஸ் ரிலீஸ்ட். இதுதான் உங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, இதுதான் நம்ம ஆக்டிவேஷன் ஆஃப் அமைனோ ஆசிட்னு சொல்கிறோம். இப்போது இந்த ஆக்டிவேட்டான அமைனோ ஆசிட் அமைனோ அசைல் AMP
Okay, it is going to react with your tRNA. இதுதான் உங்க empty tRNA. ரொம்ப clear-ஆ புரிஞ்சுக்கோங்க. Okay, எங்க போய் bind ஆகும்? 3' endல போய் bind ஆகும். Okay, so it is going to get transferred to the 3' end. Okay, இங்கேயும் அதே enzyme தான். என்ன enzyme அது? Amino acyl tRNA synthase. Okay, now what is going to happen? There is going to be the transfer of tRNA. Okay, transfer of amino acid. Next one, binding. Okay, இவ்வளவுதான் பசங்களா. இதுதான் நம்ம charged tRNA ன்னு சொல்றோம். Okay, so charged tRNA na it contains amino acid. Simple. Adhe uncharged tRNA na, what is uncharged tRNA? Charged tRNA contains amino acid. Uncharged tRNA does not contain amino acid. Simple. So everyone are clear with the first step? Ellarkum இந்த first step புரிஞ்சதா? Hi crazy dude, hi. Did everyone understand? திருப்பி repeat பண்ற. Amino acid reacts with ATP in presence of amino acyl tRNA synthase to produce amino acyl AMP. Okay, இந்த activate ஆன amino acyl வந்து இப்போ tRNA க்கு transfer பண்ணப்படுது. Okay, அங்கேயும் அதே enzyme தான். So simple ஆ ஒரு question கேட்பாங்க. What is the enzyme that is used in activation of amino acid? Amino acyl tRNA synthase. அவ்வளவுதான், ரொம்ப easy. Okay, yes, I hope it is clear now. We will now proceed. அதுக்கு முன்னாடி ஒரு question இருக்கு. Let me see how many of you will answer it. Polymerization of amino acid to form a polypeptide is called transcription translation. ரொம்ப easy. அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏவா பியா? You don't even have to type the entire word. Okay, the answer is B, translation. இது தெரிஞ்சா okay, I will believe that all of you are listening to me. Yes, very good. Yes. What kind of reaction? இதுக்கும் answer நான் சொல்லிட்டேன் already. What kind of reaction happens during the formation of peptide bond? Already answer சொல்லிட்டேன் அப்பயே. These are all checking your concepts. இப்பயே right away you can check. உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையான்னு. என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்குது? ஸோ 2 அமைனோ ஆசிட் இருக்கா? ஸோ இந்த 2 அமைனோ ஆசிட் நடுவில் என்ன ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகி இந்த பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்றது தான் கொஸ்டின். Translation is the entire process. Very simple. Between 2 amino acid, what reaction happens? It is condensation or dehydration. இந்த reaction தான் நடக்கும். The carboxyl group of one amino acid reacts with the amino group of another amino acid with the removal of water. Okay, புரிஞ்சதா எல்லாருக்கும்? Did everyone understand? Okay. Yes, I have one more question here. Amino acyl synthetase is responsible for option A, attaching an amino acid group to an organic acid, joining an amino acid to tRNA, formation of peptide bond, none of the above. என்ன ஆன்சர் இதுக்கு? இது புரிஞ்சா உங்களுக்கு ஆக்டிவேஷன் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் டிரான்ஸ்லேஷன் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். Let me see how many of you will answer this. Yes, very good. Formation of peptide bond இல்ல. No. Amino acid synthetase. Peptide bond comes much later. It is joining an amino acid to tRNA. Yes, joining an amino acid to tRNA. That's the function of amino acyl synthetase or amino acyl tRNA synthetase. நீங்க எப்படி வேணா சொல்லிக்கோங்க. Okay, both means the same. What do you understand by charging of tRNA? Already சொன்னது தான். Addition of amino acid to tRNA is called as charging of tRNA. Okay. Yes, இது already பேசினது தான் activation. Now let's move on to the most important part, initiation. Okay, so initiation நடக்கணும்னா
ஃபஸ்ட்டு என்ன தேவை எனக்கு எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்கள் என்னோட mRNA தேவை கரெக்டா so my mRNA is bound to what பசங்களா it is bound to my ribosome the most interesting part என்னன்னா என்னோட initiation timeல என்னோட larger subunit to என்னோட smaller subunit to தனித்தனியா இருக்கும் ஒண்ணா இருக்காது okay so this is my mRNA okay this is my site இன்னொன்று வந்து P site இன்னொன்று வந்து A site okay so can you remember which codon is called initiation codon initiation codon என்னது பசங்களா initiation codon last class ஒரு codon இருக்கு அது வந்து நம்ம initiation codon இல்ல initiator codon னு சொல்லுவோம் larger tRNA small mRNA yes initiation codon னா என்ன very good it is AUG so என்னோட AUG வந்து இங்க இருக்கு AUG so first என்ன இருக்கு உங்க mRNA வந்து உங்க ரைபோசோம்க்கு பைண்ட் ஆகுது இந்த ஸ்டெப் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் ஓகே இப்போ யார் வரணும் ஒரு ஹெல்ப்பர் வராரு யார் அந்த ஹெல்ப்பர் tRNA அவர் என்ன கொண்டு வராரு he is bringing the first amino acid okay so yes very good AUG codes for methionine so இங்க என்ன tRNA வருது பசங்களா இப்படி வரையறேன் tRNA is methionine okay so இந்த tRNA clear-ஆவே வரைஞ்சிடுறேன் so confusion இருக்காது always remember பசங்களா the very first tRNA is methionine அது எந்த ஆர்கானிசம்ல வேணா எடுத்துக்கோங்க எந்த புரோட்டீன்ல வேணா எடுத்துக்கோங்க the protein synthesis is initiated by AUG so எங்க இருக்கு என்னோட AUG இப்போ P site கிட்ட இருக்கு okay இப்போ என்ன ஆகுது பசங்களா so this is coming here a lot of ATP is needed energy தேவைப்படுது அதுக்கு okay it is coming and binding to my P site okay the tRNA is coming and binding here so ஒரு question AUG வந்து codon அப்ப anticodon என்னவா இருக்கும் what will be the anticodon can anyone in the class tell me what will be the anticodon for AUG anticodon for AUG இங்க வந்து AUG இருக்கு இது வந்து methionine carry பண்ணுது so அப்ப anticodon என்னவா இருக்கும் AUAC yes or no very good excellent okay so it will be UAC so there will be okay no problem okay so there will be a binding between complementary base pairing nadako binding nadako so always remember the first amino acid tRNA binds to the P site ellarku ipo P site na enna theriyum correct P site na enna peptidyl site A site na enna amino acid acceptor site E site na enna exit site adha patti nama elongation la paapom ivladha pasangala idha enoda initiation okay இப்போ என்ன ஆகும் என்னோட கேப் வரும் என்னோட கேப் யாரு என்னோட கேப் வந்து 50s subunit okay now my cap is coming and binding so what it is going to form pasangla it is going to form a 70s initiation complex அவ்வளவுதான் என்னோட protein synthesis start ஆயிருச்சு இன்னும் அதுக்கு எண்டே கிடையாது there is not going to be any look back once this step is over எல்லாருக்குமே initiation புரிஞ்சதா I will repeat initiation all of you listen first your mRNA binds to your 30s ribosomal subunit okay then the first codon is AUG எங்க இருக்கு பசங்களா என்னோட mRNA ல இருக்கு so what will be my first tRNA my first tRNA will be methionine okay so this methionine with a lot of energy நிறைய எனர்ஜி கொண்டு வருது எதுக்காக to come and bind to the P site எப்படி base pair ஆகுது always remember anticodon and codon base pairing will happen okay clear can we continue now can we move on to elongation initiation புரிஞ்சாதான் elongation புரியும் பசங்களா if this is clear we can continue yes ATP is utilized a lot of ATP is utilized okay yes can we continue now fine we'll go ahead
நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இலாங்கேஷன். ஓகே, இலாங்கேஷன் கூட நான் திருப்பி வரைகிறேன், ஏன்னா ஒன்லி தென் யூ வில் கெட் அ கிளியர் ஐடியா. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து டிரான்ஸ்லேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு இந்த என்டையர் ப்ராசஸை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் தட்ஸ் வை ஐம் டீச்சிங் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகே, எஸ். ஸோ இப்போ என்ன ஆகுது? லெட்ஸ் ட்ரா இட். ஓகே, இது வந்து உங்கள் mRNA. இங்கே என்ன? E சைட், P சைட், A சைட். ஸோ இது மூலியமாக நீங்கள் ரிவைஸும் பண்ணிப்பீங்க. ஸோ இது வந்து உங்களோட ஃபஸ்ட்டு tRNA. என்ன இருக்குது? இங்கே மீத்தியோன்னு இருக்குது. இங்கே கோடான் ஆன்டி கோடான் பேஸ் பேரிங் ஆயிருக்கு. ஓகே, தென் யூ ஹாவ் your 70th ribosomal subunit. Okay, the very first step in elongation is binding of எல்லாரும் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் tRNA to A சைட். சி, மொதல் tRNA மட்டும்தான் P சைட்டில் போய் பைண்ட் ஆகும் பசங்களா. வேறு வர எல்லா tRNAவும் என்னோட A சைட்டில் தான் போய் பைண்ட் ஆகும். அதனால தான் நம்ம அதை அமைனோ அசைல் அக்செப்டார் சைட்டுன்னு சொல்கிறோம். அக்செப்டார்னா என்ன? அதை அக்செப்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இமேஜின் தெர் இஸ் செகண்ட் tRNA கம்மிங் அண்ட் பைண்டிங். இதுக்கும் எனர்ஜி தேவை. ஓகே, எனர்ஜி இல்லாமல் எதுவுமே வந்து பைண்ட் ஆக முடியாது. ஓகே, ஸோ இமேஜின் திஸ் இஸ் அண்ட் செகண்ட் அமைனோ ஆசிட் செரின். SCR மீன்ஸ் வாட்? செரின். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பைண்டிங் ஆஃப் செகண்ட் tRNA டு A சைட். ஓகே, ரெண்டாவது ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப், the formation of peptide bond between the first and the second amino acid. இப்போ ஒரு peptide bond form ஆக போகுது. ஓகே, செகண்ட் ஸ்டெப் formation of peptide bond between the first and the second amino acid. இப்போ தான் நம்ம ப்ராசஸ்குள்ளே வந்திருக்கோம் பசங்களா. ஓகே, ப்ரோட்டீன்ன்றது என்னது? அதில் நிறையா பாண்ட்ஸ் இருக்குது. என்ன பாண்ட்ஸ் இருக்குது? பெப்டைட் பாண்ட் இருக்குது. இங்கே இந்த பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் பண்ண ஒரு முக்கியமான ஹெல்ப்பர் இருக்காங்க. சரியா? இந்த ரைபோசோமில், இந்த 50S ரைபோசோம் காம்ப்ளெக்ஸில் ஒரு முக்கியமான ஹெல்ப்பர் இருக்காங்க. அவங்க தான் 23S rRNA. This question also எனக்கு தெரிஞ்சே ஒரு 2 வாட்டி பார்த்துருப்பேன் இந்த question. Okay, which is helping in peptide bond formation? It is your 23S rRNA. ஓகே, இந்த 23S rRNA-வை நான் இன்னொரு பேரு சொல்லி கூப்பிடுவேன். அது பேர் வந்து பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ். ஓகே, ஸோ பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் helps in the formation of peptide bond between the first and the second amino acid. ஓகே, எல்லாருக்கும் இது புரிஞ்சதா? Did everyone understand? இப்போ அந்த peptide bond எப்படி ஃபார்ம் ஆகுன்றத கிளியராக சொல்கிறேன். ஓகே, இதுதான் உங்களோடது. ஸோ the first amino acid gets transferred. ஓகே, இங்கே தெரியுதா? உங்கள் peptide bond தெரியுதா எல்லாருக்கும்? ஸோ this is my peptide bond. ஓகே, இது என்னது? இப்போ அதில் அமைனோ ஆசிட் கிடையாது. அந்த tRNA-ல ஃபஸ்ட்டு போச்சுல, அந்த tRNA-ல அமைனோ ஆசிட் கிடையாது. ஸோ தட் பிகம்ஸ் அன்சார்ஜ்டு tRNA. ஓகே, புரிஞ்சுதா பசங்களா? Who is helping in peptide bond formation? 23S rRNA. Any doubts still here? Please ask me. ஸோ இப்போ 2 ஸ்டெப் முடிஞ்சது எலாங்கேஷனில். இப்போ 3வது ஸ்டெப் தான் ஹைலைட்டே. ஓகே, ஸோ வாட் இஸ் த 3rd ஸ்டெப்? Translocation. ஸோ என்ன நடக்கும்னா, இமேஜின் this is my mRNA, this is my ribosome. My ribosome will move 1 codon further. அது சும்மா ஒரு ஸ்டெப் இப்படி எடுத்து வைக்கும். ஓகே, it is moving off ribosome 1 codon further. Okay, so what is translocation பசங்களா? Ribosome moves 1 codon further. ஓகே, அந்த டயக்ராமை இன்னொரு வாட்டி வரைஞ்சி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். 1 codon further ஆனால் என்னென்ன ஆகுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் யோர் mRNA
Okay, you have your E site. இப்போ இந்த ரைபோசோம் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்திருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. ஓகே, P site and A site. ஓகே, அப்போ என்ன ஆகும்? All of you listen to me carefully. So இந்த ரைபோசோம் வந்து ஒரு கோடான் முன்னாடி போகுது. அப்போ இந்த tRNA என்ன ஆகும்? இங்கே வரும். இது எங்கே போகும்? இது இங்கே போகும். Okay, that is what I'm going to draw and show you right away. Okay, so this will now transfer here, methionine serine. Okay, இந்த uncharged tRNA வந்து இங்கே வரும். Okay, அது என்னது? Uncharged tRNA. And then you will have this. Okay, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இவ்வளோதான் translocation. இப்போ மூணாவது ஒரு tRNA வரும், இங்கே வரும். அதே மாதிரி you will have all the steps repeating. What are the steps? Binding of third tRNA, second step will be formation of peptide bond, okay, and third step will be translocation. இது வந்து repeat ஆயிட்டே இருக்கும். ஓகே, நீங்கள் கேட்கலாம், மேம் இந்த அன்சார்ஜ் tRNAக்கு என்ன ஆகும்? அது ஒன்றும் ஆகாது, எக்ஸிட் சைட்லேருந்து வெளியே போயிடும். It will just go out. Okay, it will just go out and get recycled again. அது திருப்பி யூஸ் பண்ணப்படும். Okay, understood guys? Elongation, any doubts? I will wait. It will be exited. இப்போ third tRNA will come and sit here. Imagine it is phenylalanine. Okay, again there will be peptide bond formation. Again there will be translocation. Okay, these are the three important steps. இங்க எழுதியிருக்கேன்ல, இது எல்லாருமே நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இது மூணு புரிஞ்சா போதும். Okay, binding of second tRNA to A site, next formation of peptide bond and translocation. Okay, clear, very good, very good. Okay, fine. இப்போ நம்ம லாஸ்டான ப்ராசஸ், that is your termination பார்க்கலாம். So termination எப்போ நடக்கும்? Can you name some termination codons? What are the termination codons that are present? Anybody in the class? UAA, UAG, UGA. Yes or no? இப்போ என்னோட ரைபோசோம் வந்து the end of the gene வந்துருச்சு. end of the geneல என்ன இருக்கு? என்னோட termination codon இருக்கு. ஓகே, அப்போ P சைட்ல நிறைய அமைனோ ஆசிட்ஸ் இருக்கும். They will be bonded by peptide bond. Okay, by that time the protein synthesis will be completed. Okay, what will happen now is very very important. எப்படி என்னோட translation வந்து end ஆகுதுன்னா, when the ribosome reaches your termination codon. Termination codon எது? UAA, UAG, UGA. So there will be a factor, ரொம்ப முக்கியமான factor called release factor. இதுக்கப்புறம் நீ ப்ரோட்டீன் சிந்தசைஸ் பண்ண முடியாது, போதும் ஸ்டாப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி யார் இண்டிகேட் பண்ணுவா? release factor indicate பண்ணுவாங்க. Okay, so release factor goes and binds to the termination codon and as a result the protein synthesis ends. அவ்வளவுதான், the story is done here. ஓகே, இப்போ எல்லாமே டிசோசியேட் ஆயிரும். டிசோசியேட் ஆகும்னா என்ன? உங்கள் mRNA தனியாக வந்துடும் ஃபஸ்ட்டு. ஓகே, திஸ் இஸ் யோர் mRNA. உங்கள் ரைபோசோம்ஸும் தனியாக வந்துடும். ஓகே, உங்கள் tRNAவும் ஃப்ரீயாக வந்துடும். ஓகே, ஆல் யோர் tRNAs will be free. ஓகே, அண்ட் வாட் இஸ் அல்டிமேட் எய்ம்? நம்ம எதுக்காக இவ்வளோ பெரிய ஸ்டோரி கேட்டோம்? டு சிந்தசைஸ் ப்ரோட்டீன், கரெக்ட்? ஸோ திஸ் வில் பி மை பாலிபெப்டைட். Okay, everything will be dissociated and that's the end of translation. Okay, any doubts in translation? Initiation, elongation, termination. அவ்வளவுதான் பசங்களா, முடிஞ்சிருச்சு. Yes, if there is anything that is left, if there is any gap in between, உங்களுக்கு இது புரியலன்னு சொன்னீங்கன்னா I can explain it to you again, no problem. Okay, clear, clear. Others who are watching, please do tell me. So what is the termination factor here? It is your release factor. இப்போ அதே ஒரு பிக்சர் விதத்தில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டே நான் இதை காமிச்சிருந்தேன்னா உங்களுக்கு அவ்வளோ கிளியராக புரிஞ்சிருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. Now I have the pictures which will help you understand the entire process. Okay, so here you can see this is your smaller subunit, this is your larger subunit. These are your three sites. E site, okay, E site,
P site, A site. First tRNA எங்க bind ஆகும்? P siteல bind ஆகும். Codon, anticodon, base pairing நடக்குது. Okay, so the codon and anticodon will base pair and the peptide bond is formed. This is your initiation process. So you can see the 70S initiation complex that is formed. I have a quick question. How many binding sites are present on a ribosome for tRNA? எத்தனை binding site இருக்கு உங்க ribosomeல? யோசிச்சு பாருங்க, எழுத வச்ச நான் இதை. I did make you guys understand this. Very simple. Yes, very good, very good. The answer is 3. Correct? என்னென்ன site? You have E site, you have P site and you have A site. Don't forget this. Okay? Clear பசங்களா? Yes. Next, you can see how the peptide bond is formed. Okay, so you can see the amino acid, this will get transferred here and the peptide bond will be formed and the polypeptide continues to grow ன்னு சொல்லுவோம். அது என்னன்னு சொல்லுவோம்? Continues to grow till it reaches your termination factor. Okay, you can see how beautifully they have shown. Okay, so இது வந்து உங்களோட E site. இது வந்து empty. So இது என்ன பண்ணப்படுது? It is going outside. This is your P site where your peptide bond formation happens. Okay, and this is your A site where your amino acid comes and binds. மூணே விஷயம் தான். Okay? Yes, and finally you have your termination. Terminationல என்ன நடக்குது பசங்களா? You can see this is your stop codon. UAA, UAG and UGA. அப்போ என்ன நடக்குது? I already explained you. The release factor will come and bind and the entire process will actually dissociate. அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சதுன்னா எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்கல்ல, அதே தான் இங்கேயும் நடக்குது. Okay, they are all dissociating from each other. That is how things work here. Okay, I have a quick question. Which of the following set of options is used in translation? So எதெல்லாம் நம்ம translationல யூஸ் பண்றோம்? So hnRNA, tRNA, rRNA. Do we use hnRNA? No, correct? mRNA, tRNA, hnRNA. No. hnRNA, rRNA, tRNA. No. mRNA, tRNA, rRNA. Yes. Yes or no? What is hnRNA? Can anyone tell me hnRNA na enna? hnRNA is your heterogeneous RNA. Correct? So heterogeneous RNA ku mRNA ku enna difference? Last class I dealt it. hnRNA ku mRNA ku enna difference? What is the difference between hnRNA and mRNA? It is your hnRNA which undergoes post transcriptional modification to produce mRNA பசங்களா. ஓகே, mRNAன்றது உங்கள் மெசேஞ்சர் RNA. அந்த கேப் இருக்கும், அந்த டெய்ல் இருக்கும், இன்ட்ரான்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணப்படும். ஓகே, தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எஸ், see this ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இது வந்து உங்கள் 5' to 3' AUG இருக்குது. இது எங்கே இருக்குது? உங்கள் mRNAல இருக்குது. கரெக்டாக? ஸோ mRNAல AUG இருக்குது. ஸோ உங்கள் tRNAல என்ன இருக்கும்னு கேட்குறாங்க. வாட் வில் பி த anticodon on tRNA? திங்க் அண்ட் ஆன்சர். there is a little bit confusion here. நீங்கள் என்ன சொல்வீங்க? UACன்னு சொல்வீங்க. அப்சல்யூட்லி கரெக்ட்பா. ஆனால் இங்கே என்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க? 5' to 3' கொடுத்துருக்காங்க, 3' to 5' கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் வில் பி த ஆன்சர்? Yes, very good, very good. So if this is 5' to 3', this will be 3' to 5'. ஆமாவா இல்லையா பசங்களா? காம்ப்ளிமெண்ட்ரி, ஆன்டி பேரலல் இன் நேச்சர். ஓகே, அண்ட் யூ ஷுட் நாட் ரைட் டி. டி இல்லவே இல்லை, டி தப்பு. பிகாஸ் இட்ஸ் யுவர் RNA. வேர் இஸ் டி கம் ஹியர்? டி வரவே வராது. Okay, so this kind of questions you can expect in your NEET exam pasangla. So the answer is UAC, 3' to 5', UAC. இது ஏன் wrong? ஏன்னா இங்க 5' to 3' கொடுத்திருக்காங்க. The more number of questions you answer, the more you will become confident. Okay, which set of statement about translation is not true? There are both start and stop codon. இது உண்மையான விஷயம். Correct. Anti-parallel. This is correct. It is an RNA-directed polypeptide synthesis. The same genetic code operates in all organisms. ஆமாம்,
this also we discussed. The mRNA is scanned by the larger ribosomal subunit. Is it true? No, it is not true. The mRNA is scanned by the smaller ribosomal subunit. So, idukku dhaan ungalku avlo detail ana knowledge theva translation patti. Okay, the answer for this is option D. Everything is correct except D. So, what is the correct statement? The mRNA is scanned by the smaller ribosomal subunit. Okay. The first answer nane solten. The first phase of translation is amino acylation of tRNA, recognition of DNA molecule, recognition of anticodon, binding of mRNA to ribosome. All these are wrong. They are not the first phase. The very first step is activation of amino acid or formation of amino acyl tRNA pasangla. So correct answer edu pasangla? It is option A. Any doubts here? Please do let me know. Yes. Which of the following does not code for any protein? எது வந்து ப்ரோட்டீனுக்கு கோடே பண்ணாது? Okay, intron 5' UTR, 3' UTR, all of the above. UTR na என்ன? Untranslated region. Okay, so எதுமே all the three does not code. Okay, so the answer is option D. Okay, இந்த மாதிரி சிம்பிளான question. ஆனால் இந்த question ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரான்ஸ் தான் என்னன்னு தெரியணும். ஆமாவா இல்லையா? யூடிஆர்னா என்னன்னு தெரியணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த question ஆன்சர் பண்ண முடியும். That's why I tell, keep your basics clear. Okay, basics clear இருந்தால் போதும், everything becomes very very simple. இது ஒரு ரொம்ப complicated ஆன question, but I can make it very simplified. See here, all of you follow me. There are 999 bases in an RNA. எவ்வளோ பேஸ் இருக்கு? 999 bases இருக்கு. That code for a protein with 333 amino acid. இது எப்படி கிடைச்சது முதல்ல? Okay, one amino acid, எல்லாரும் இதை கொஞ்சம் clear-ஆ பாருங்க, is coded by 3 bases, correct? That is why we call it as triplet codon. Yes or no? One amino acid is coded by 3 bases. இங்க என்ன சொல்லிருக்காங்க? எத்தனை amino acid? 999 bases இருக்கு. Okay, so how do you get? It is 999 by 3. So it will be 333 bases. Okay, புரிஞ்சதா? எப்படி 333 bases வந்துச்சு? The first part of the question. Next, அது already கொடுத்திருக்காங்க, but I wanted you guys to know how you got it. Just divide it by 3 because 3 bases code for one amino acid. That's the whole reason. Next, and the base at position 901 is deleted. So 901ல இருக்க ஒரு பேஸை வந்து நம்ம delete பண்ணுறோம். நம்ம frame shift mutation படித்தோம் கரெக்டாக லாஸ்ட் கிளாஸில், அதே தான் இங்கே அதை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் இப்போ. Okay, so the base at 901 is deleted. Okay, such that the length of the RNA becomes 998. Very simple. 999 minus 1 is 998. How many codons will be altered? Codons in கேட்டிருக்காங்க. Codons na enna? They are triplet in nature. Okay, so first இதுக்கு நான் என்ன பண்ணணும் பசங்களா? I should subtract 998 minus 901. Sorry, 999 minus 901. எவ்வளோ கிடைக்குது உங்களுக்கு? 7, 9 and 0. Now, divide this 97 by 3. Okay, you get approximately 33. அவ்வளோதான். Approximate ஆன வேல்யூ தான் சொல்கிறேன். So, you get approximately, நம்ம ஆன்சரில் இருக்கிறது 33. Simple, clear, understood? Any doubts? ஏன் இதை சப்ராக்ட் பண்ணனா? ஏன்னா இதுலேருந்து வந்து சேஞ்ச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் அதை வந்து சப்ராக்ட் பண்ணுறேன். ஓகே, டன், கிளியர்? எனி டவுட்ஸ்? ஓகே, எஸ். ஸோ தட்ஸ் அபவுட் ட்ரான்ஸ்லேஷன் பசங்களா. ஸோ ஐ டென்ட் வாண்ட் to add any other topic here because translation வந்து நிறைய பேருக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு டாப்பிக்காக இருக்கும், அதனால தான் நான் இதை தனியாக பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் ஐல் பி டூயிங் 2 topics, ஜீன் ரெகுலேஷன், அதில் லேக் ஆப்பரான் பண்ணுவேன், அப்புறம் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இஃப் தெர் இஸ் எனி டவுட் இன் திஸ் செஷன் ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துட்டேன். திஸ் ப்ரோட்டீன்ஸ் தட் ஆர் சிந்தசைஸ்டில் they actually undergo post
translational modification. எப்படி post transcriptional modification இருக்கோ அதே மாதிரி post translational modification னு ஒன்று இருக்கும். So you all know proteins are functional at a tertiary structure. So அந்த tertiary structure attend பண்ணோம், protein folding undergo பண்ணோம், அப்புறம் glycosylation undergo பண்ணோம். இந்த மாதிரி நிறைய changes இருக்கு. Okay, just like how your RNA undergoes changes after transcription, your protein also undergoes changes after translation. அதை வந்து நம்ம post translational modification னு சொல்லி கூப்பிடுறோம். Okay, so that's for today's session. If you guys have any doubts, do let me know, and don't forget to attend the quiz, and all the details for the quiz is given in the description below. வேற ஏதாச்சும் doubt இருந்தா please do let me know. Yes, okay guys, thank you so much. One more question, ஒரு சின்ன question கேட்றேன், எத்தனை பேர் இத comment sectionல ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். Prions. Okay, what are prions? It's something related to this. Okay, papom. We'll see. I want all of you who are watching this video, if you have learned something, please do answer this question. Prions na enna solunga. நான் next class la kandipa answer பண்றேன் what is prions ன்னு சொல்லி, which is very important again from your NEET exam point of view. Thanks for decoding biology with me. Meet you in yet another informative session. Thank you so much.